தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், கவனிங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவர் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாரையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நமக்காக அவரை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை, தனது ஒரே பேரான குமாரன், பிதாவுக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்தார் இயேசு. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளை இருந்தா ஒண்ணு கொடுக்கிறது தப்பு கிடையாது. அவர் இருக்கிறதே ஒண்ணுதான், அது ஒண்ணு கொடுக்கிறது யாருமே கொடுக்க மாட்டாங்க. 2 ஆப்பிள் வச்சிருந்தா ஒரு ஆப்பிள் கொடுன்னா தருவாங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிட்றவன்ட்ட கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஒன்றை வைத்து அனுபவிக்கிறவன் பிறருக்காக அதை அனுபவிக்கும்படி யாரும் தரமாட்டாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல நம்மேல வைத்த அன்புக்காக, பாசத்துக்காக, நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை மீட்பதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக தனது சொந்த குமாரன் என்று கூட பார்க்காமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தபடினால அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கவனிங்க பிரியமானவர்களே, இங்க பாருங்க. இயேசுவை பிதா ஒப்பு கொடுத்துட்டார். யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, எனக்காக கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க வாய்த்த, எனக்காக பிதா அவர் மகனை எனக்காய் கொடுத்தார். ஏதோ ஜான்சனுக்கு மட்டும் கொடுத்த மாதிரி நீங்க எல்லாம் அப்படியே பார்க்கறீங்க. பார்க்கிறேன், ஒவ்வொருத்தருக்கும் பிதாவாகிய தேவன் தன் குமாரனை கொடுத்தார். ஒவ்வொருவருக்காக கொடுத்தார், எனக்காக அல்ல. தன் சொந்த குமாரனை, இன்னொரு பிள்ளையை தூக்கி பலி கொடுக்கல, தன் பிள்ளையை பலியாய் கொடுத்தார். தன் பிள்ளையை ஜீவ பலியாய் கொடுத்தார். அப்படியானால் இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று ஒருத்தர் போய் கேட்டீங்கன்னா கொடுத்துருவாங்க. அக்கா ஒரு அள அரிசி கொடு, இல்லைன்னா கொடுப்பாங்க. 2 தக்காளி கொடுன்னா கொடுப்பாங்க. ஒருவேளை ஒன்று எனக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கி கொடுப்பாங்க. ஆனா ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு நேரா போய் விஜய் கிட்ட போய், பாப்பா எனக்கு ஒன்று வேணும், நீ தருவியா? கேளு, தர்றேன், உன் உயிரை கொடு அப்படின்னு கேட்டா கொடுப்பீங்களா? இதையே தரமாட்டிக்கிறாங்க, உயிரையா கொடுக்க போறாங்க? இதையே தரமாட்டிக்கிறாங்க, உயிரையா கொடுக்க போறாங்க? ஆனா பிதாவாகிய தேவன் நமக்காக, எனக்காக தன் குமாரன் என்று பாராமல், தன் ஒரே குமாரன் என்று பாராமல், இந்த உலக ரட்சிப்பிற்காக உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் சத்துருக்களாக, பிதாவாகிய தேவனுக்கு நாம் சத்துருவாய் இருக்கும் போது, நல்ல கவனிங்க, அவருக்கு பகைஞனாய் இருக்கும் பொழுது, அவருக்கு நாம் விரோதிகளாய் இருக்கும் பொழுது, அவருக்கு சத்துருவாய் இருக்கும் பொழுது, பிதாவாகிய தேவன் நாமே அவருக்கு சத்துருவாய் இருக்கும் போது தன் குமாரனை சத்துருவாகிய நமக்காக, பாவத்தில் இருந்த நமக்காக, அக்கிரமத்தில் இருந்த நமக்காக தன் குமாரன் என்று பார்க்காமல் உலகத்துல கல்வாரி சிலுவையின் மீது ஜீவ பலியாக தன் குமாரனாகிய இயேசுவை அவர் முன் வந்து கொடுத்தார். கட்டாயத்தின் பெயர்ல கொடுக்கல, அல்லது யாருடைய வற்புறுத்தலின் பேர்ல கொடுக்கல. அவர் முன் வந்து சந்தோஷமாய் என் பிள்ளைகளின் ரட்சிப்பிற்காக, என் பிள்ளைகளின் பாவம் மீட்பிற்காக, மன்னிப்பிற்காக என் மகனை, என் குமாரனை கல்வாரி சிலுவையிலே
அர்ப்பணிப்பதற்காக, உலகத்திற்காக என் மகனை கொடுக்க நான் சந்தோஷத்தோடு, நிறைவோடு, மன நிறைவோடு என் குமாரனாகிய ஒரே பேரான குமாரனை இயேசுவை அவர் இந்த உலகத்துக்கு பலியாக, ஜீவ பலியாக அவரை இந்த உலகத்தில் தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 கூறுகிறது. ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகம் என்றால் நம்மில் அன்பு கூர்ந்தார். பாவிகளாயிருந்த நம்மில் அன்பு கூர்ந்தார். சத்துருவாயிருந்த நமக்காய் நம்மேல் அன்பு கூர்ந்தார். அப்படியானால் இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், தன் பிதாவாகிய தேவன் தன் குமாரனையே இலவசமாக, ஈவாக, கிஃப்டாக நமக்காக கொடுத்துட்டார். அப்படின்னா குமாரனையே கொடுத்தவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பாமல் இருப்பாரோ? நம்முடைய மற்ற தேவைகளை அருளாதிருப்பாரோ? கொடுக்காதிருப்பாரோ? ஆகையால் இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நிரம்பும் வரை நிரப்புகிறவர். சொல்லுங்க, நிரம்பும் வரை, நிரம்பும் வரை. சொல்லுங்க, நிரம்பும் வரை. fill until full. amen. fill until full. நிரம்பும் வரை நிரப்பக்கூடியவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் காலியான பாத்திரங்களை நிரப்புகிறவர், நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை நிரப்பக்கூடியவர், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இன்னல்கள், பிரச்சனைகளை எல்லாவற்றையும் கலந்து சமாதானத்தால் நம்மை நிரப்புகிறவர். அவர் நமக்கு ஈவாய் கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால், தேவன் நமக்கு அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு அளித்த ஈவுகள், கிருபைகள். நம்பர் 1 கொடுத்த ஈவுகள் என்றால் நம்பர் 1 கிருபையை இலவசமாய் கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷமாய் மகிமையோடு அவருக்கு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம். ஹalleluya. இரண்டாவது, ஆண்டவர் அவர் மரணத்தின் மூலமாய் நமக்கு அன்பை கொடுத்தார். கரங்களை தட்டுவோமா? நல்ல உற்சாகமா தட்டுங்க. அன்பை கொடுத்தார். மூன்றாவதாக நமக்கு சந்தோஷத்தை ஈவாய் கொடுத்தார். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய். மூன்றாவதாக நமக்கு மன்னிப்பை கொடுத்தார். உலக பாவத்திலிருந்து மன்னிப்பு, மீட்பு, அந்த மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்தபடியாக ஆண்டவர் கொடுத்தது ரட்சிப்பை கொடுத்தார். கரங்களை தட்டுங்க உற்சாகமா, கையை தட்டுங்க ஐயா சந்தோஷமா. ரட்சிப்பை கொடுத்தார். அடுத்ததாக நமக்கு கொடுத்தது பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளி என்கிற உரிமையை நமக்கு ஆண்டவர் கொடுத்தார். பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாய், சுதந்திரவதியாய் உனக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக உன்னை ஆண்டவர் அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் கொடுத்த அளித்த ஈவுகள் என்ன? கிருபை, அன்பு, சந்தோஷம், மன்னிப்பு, ரட்சிப்பு, சுதந்திரம், ஆசீர்வாதம், விடுதலை. இவைகள் எல்லாவற்றையும் யாரால் நமக்கு கிடைத்தது என்றால், குமாரனாகிய இயேசுவின் மரணத்தின் மூலம். பிதாவாகிய தேவன் அவரை இந்த உலகத்தில் அர்ப்பணித்ததின் விளைவாக, கொடுத்ததின் மூலமாக தேவன் நமக்கு அளித்த ஈவுகள் இன்னும் எத்தனையோ ஈவுகளை சொல்லலாம். வரங்களை இலவசமாய் கொடுத்தார். அபிஷேகத்தை கர்த்தர் நம் மேலே வைத்தார். அவருடைய கிருபா வரங்களினாலே தேவன் நம்மை அலங்கரித்தார். அவருடைய மரணத்தினாலே இன்றைக்கு நாம் அவருடைய கிருபையின் மேல் கிருபை அடைந்திருக்கிறோம். யோவான் 1:16 சொல்லுகிறது, அவருடைய கிருபையினாலே நாம் பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம் அடைந்திருக்கிறோம். எப்படி நியாயப்பிரமாணம் மோசேக்கு கொடுக்கப்பட்டதோ, பிதாவின் மூலம் நியாயப்பிரமாணம் மோசேக்கு கொடுக்கப்பட்டதோ, யோவான் 1:17 சொல்லுகிறது, எப்படி நியாயப்பிரமாணம் பிதாவாகிய தேவன் மூலம் மோசே கொடுக்கப்பட்டதோ, ஓ ஹalleluya, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின்
இயேசுவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் சமாதானமும் இயேசுவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் நமக்கு கொடுக்கப்பட்டது ஈவாக, இலவசமாக, எதையும் கொடுக்காமல் இவைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இந்த உலகத்தில் நீ எதை வேண்டானாலும் காசு கொடுத்து வாங்கலாம், உன்னால முடியும். எவ்வளோ பெரிய அடுக்குமாடி உன்னால கட்ட முடியும். உலகத்தில் நீ பார்க்கறது, பறக்கிறது, ஓடுறது, ஆடுறது எல்லாத்தையும் நீ வாங்க முடியும். ஆனால் நான் சொல்றதை மட்டும் எந்த மில்லியனும் எந்த ட்ரில்லியனாலையும் எவனாலையும் வாங்க முடியாத ஒன்று கிருபையை வாங்க முடியாது. கைகளை தட்டுவ, கிருபையை வாங்க முடியாது, மீட்பை வாங்க முடியாது, ரட்சிப்பை வாங்க முடியாது, சந்தோஷத்தை வாங்க முடியாது, சமாதானத்தை வாங்க முடியாது, மன்னிப்பை வாங்க முடியாது. இயேசுவின் சுதந்திரவாளி என்பது அந்த ஒரு நல்ல நேமை உன்னால வாங்க முடியாது. விடுதலையை உன்னால வாங்க முடியாது. உன்னால இந்த உலகத்துல எதெல்லாம் வாங்க முடியலையோ, உன்னால முடியாதது எதுவோ அதை உனக்கு இலவசமாய் ஈவாக அவரின் மரணத்தின் மூலம், அவருடைய இரத்தத்தின் மூலம், அவருடைய நாமத்தின் மூலம், அவருடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தின் மூலம் இவைகள் எல்லாம் இலவசமாய் ஈவாக ஒவ்வொன்றையும் உனக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், தேவன் உன் மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோசித்திருக்கிறாயா? நினைத்திருக்கிறாயா? நினைத்து பார்த்திருக்கிறாயா? யோசிக்கும்படியாக நீ என்றைக்காவது தனியாக அமர்ந்து இவைகள் எல்லாம் எனக்கு இலவசமாக, நான் ஒன்னும் பெருசா கொடுக்காம இலவசமாய் ஈவாக என் பிதாவாகிய தேவன் தமது மகனாகிய குமாரனாகிய இயேசுவின் மூலம் என் வாழ்க்கையில் இவைகள் ஈவாக இலவசமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நீ உணர்ந்தாலே, யோசித்தாலே, நீ ஆண்டவருக்காக உன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து விடுவாய். ஆண்டவருக்காகவே உன்னை அர்ப்பணித்து விடுவாய். உனக்காக உயிர் கொடுத்தது இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உலகத்துல மக்கள் கிட்ட போய் மயிறு கேட்டாவே தர மாட்டேங்கிறார். எங்க உயிர் கொடுக்க போலாம்? ஆண்டவர் மயிறு கொடுக்கல, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உயிரை கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாததை கொடுத்தார். இந்த உலகத்துல எல்லாத்தையும் கூட கொடுத்துருவாங்க, ஆனா உயிர் கேட்டா யாருமே கொடுக்க முடியாதுங்க. இந்த உலகத்துல மிகப்பெரிய நடிகரா இருக்கலாம், ஒருவேளை தொழில் அதிபராக இருக்கலாம், அல்லது இந்த உலகத்தை கலக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்டான ஒரு பெரிய டாக்டர்ஸா இருக்கலாம், அல்லது இந்த உலகத்துல ஒரு லாயரா இருக்கலாம். அவங்க எல்லாம் போயிட்டு அவங்களுடைய மனைவி உங்க உயிரை கொடுங்க அப்படின்னு சொன்னா உயிரை கொடுப்பாங்க. வாழ்க்கை அத்தோடு முடிவடைந்து விடுகிறது. ஆனால் இயேசு தன் உயிரை கொடுத்து முடிந்து, அவர் உயிரை கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனா அவர் உயிர் கொடுத்ததுனால முடிஞ்சு போகிற என் வாழ்க்கையை துளிர்க்க செய்தார். என் வாழ்க்கையை துளிர்க்க செய்தார். என் வாழ்க்கை முடிந்து போகிற வாழ்க்கையை எனக்கு துளிர்க்க செய்தார். என் வாழ்க்கையை அவர் துளிர்க்க செய்தார். பிரியமானவர்களே, உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சாத்தான் நினைச்சான். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14, 17, 14, 15 சொல்லுகிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த உன்னை விடுதலையாக்கும்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து உன்னை மீட்கும்படியாக இருளில் இருந்த உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படி பயத்திலும் படபடப்பிலும் வாழ்ந்து கொண்டிருந்த சாபங்களிலும் அசுத்த காரியங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை விடுதலையாக்க, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்துக்குள்ளாக இருந்த உன்னை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரல அப்படின்னா உன் வாழ்க்கை கதை முடிஞ்சிருக்கும். அத்தோட அவர் வாழ்க்கையை முடிச்சு உன் வாழ்க்கையை புதுசா ஆரம்பிச்சு கொடுத்திருக்கிறாரு. கையை தட்டுங்களேன், உற்சாகமா தட்டுங்க. முடிஞ்சு போன உன் வாழ்க்கையை அவர் மரணத்தின் மூலம் உனக்கு துவங்க செய்ய வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தன்னை முடிச்சுக்கிட்டு முடிய போக வேண்டிய நம்மை அவர் வாழ வைத்திருக்கிறார். நம்மை வாழ வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை துளிர்த்த நிலைமையிலே வர ஆண்டவர் உதவி செய்தார். அப்படியானால் அவரே நமக்காய் ஒப்பு கொடுத்தால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எபேசியர் 1:3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலே உங்களை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது.
அவருடைய மரணத்தின் மூலம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்தார். அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எது? கிருபை, சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, வரங்கள், வல்லமை, அபிஷேகம், இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 14 வசனங்கள் வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு நான் விளக்கி இதோடு ஒப்பிட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின் ஆபிரகாமை தேவன் சோதித்தார். எப்படியெனில் அவனை நோக்கி ஆபிரகாமே இதோ அடியேன். கவனிங்க, ஆபிரகாமே அப்படின்னு ஆண்டவர் அநேக முறை கூப்பிட்டார். ஆபிரகாமை அநேக முறை கூப்பிடும் பொழுது அவருக்கு சந்தோஷமான செய்தி. ஆபிரகாமே நட்சத்திரத்தை பார் அப்படின்னும் போது அவன் ஆண்டவர் சொன்னதை பார்த்துட்டு பார்க்கிறான், நட்சத்திரம் என்ன கூடுமா, அப்படி உன் சந்ததியை பெருகப்படும் சந்தோஷம் பொங்குது அவனுக்கு. திரும்ப கடற்கரை மணலை காட்டி சொல்றாரு, இது போல உன் சந்ததியை பெரு. அவனுக்கு பெரிய சந்தோஷம். நிறைய ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த பொழுது அவனுக்கு அநேக சந்தோஷம். ஆண்டவர் உங்ககிட்ட பேசினா சந்தோஷமா சந்தோஷம் இல்லையா சொல்லுங்க? உன்னை கூப்பிட்டா ஒரு துக்க செய்தியை கொடுப்பாரா, நல்ல செய்தியை கொடுப்பாரா? நீங்க அப்படிதான் நினைச்சுக்கிறீங்க. பைபிள்ல சில நேரத்துல துக்க செய்தியும் கொடுக்கிறதுக்கு காலங்கள் நேரங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆபிரகாமை கூப்பிடும் போதெல்லாம் அவன் சந்தோஷமா பார்க்கிறான். இந்த முறை ஆபிரகாமேன்னு சொல்றான். சொல்லும் ஆண்டவரே, அடியேன் ஏதோ ஒண்ணு கொடுக்க போறாரு, பிள்ளையதான் கொடுத்துட்டாரு. அப்ப என்ன, நமக்கு முடிஞ்சிருச்சு. நமக்கு ஒரே பிரச்சனை, அவன் ஒண்ணு ஏழை கிடையாது, பெரிய கோடீஸ்வரன், பணம் சொத்து தேவையில்லை. அவனுக்கு தேவை, அவனால பணத்தையும் சொத்தையும் வச்சு பிள்ளைய வாங்க முடியாது, கர்ப்பத்துல குழந்தைய உருவாக்க முடியாது. அதை இயேசு எனக்கு பிள்ளைய கொடுத்துட்டாரு, அதோட எனக்கு வேற எதுவும் இல்லை. இப்ப எனக்கு வேற ஏதாவது சொல்றாரா பார்க்கலான்னு ஆபிரகாம் சொல்லும். ஆண்டவரேன்னா அவர் உன் புத்திரனோ உன் ஏக சுதனோ உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இந்த முறை ஆபிரகாமுக்கு கூப்பிட்ட உடனே சந்தோஷமான செய்தி கேட்கல, அவனுக்கு மரண அடி விழுந்தது. அவனுக்கு மரண அடி விழுந்தது. ஆபிரகாமேன்னு சொல்லும் போது சந்தோஷத்துல வந்தான். இந்த முறை அவன் கேட்டுட்டு கடைசியில அவன் பல வருடங்கள் காத்திருந்து தவமாய் தவம் இருந்து பிள்ளைய பெத்துக்கிட்ட ஒரே குமாரனாகிய ஈசாக்க இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்ற மோரியா மலைக்கு போ, அவனை எனக்காக பலி கொடுத்துரு, தகன பலி கொடுத்துருன்னு சொல்றாரு. அவனுக்கு அடினா அடி, சாதாரண அடி இல்ல, மரண அடி அவன் காதுகளில் விழுகிறது. அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, உங்களுக்கு கேட்டீங்கன்னா அத்தோட நீங்க செத்து போயிடுவீங்க. ஈசாக்கு பலி செலுத்துறதுக்கு முன்னாடியே நீங்க செத்து போயிடுவீங்க. தேவன் தமது சொந்த குமாரன் என்று பார்க்காமல் தேவன் நமக்காக எதையுமே விட்டு வைக்கவில்லை. அவர் தமக்கு மிக அருமையான தமது ஒரே குமாரனை நமக்கு ஈவாய் தந்தார். அந்த ஈவில் மற்ற எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கூட கூட்டி வழங்குகிறார். இப்ப இங்க சொல்றாரு, இந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? உன் குமாரனை கொண்டு வந்து பலி செலுத்துன்னு சொல்லும் பொழுது அவன் என்ன செய்யறான் தெரியுமா? நீ அவனை உன் புத்திரன் என்று பாராமல், உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்கு ஒப்பு கொடுப்பு. 22:12 வாசிங்க. அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் கவனிங்க, ஈசாக்கு கொண்டு போயிட்டான், போய் பலி செலுத்துறான். பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னாரு. ஆபிரகாமுக்குள்ள விசுவாசமும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தமும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தெளிவா ஆபிரகாம் ஒண்ணு வச்சிருந்தாங்க. கவனிங்க, ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரு, உன் சந்ததி ஈசாக்கின் மூலமாய்
பெருக செய்வேன்னு சொன்னாரு. அதை வாக்குத்தத்தமா வச்சுக்கிட்டான். எப்பவுமே ஆண்டவர் பேசுறதுல புள்ளி கமா புல் ஸ்டாப் அல்லது ஒரு எது இருந்தாலும் அதுலயுமே ஆவிக்குரிய அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. ஆபிரகாமை ஆண்டவர் குழந்தையை கொடுத்த பிறகு சொன்னாரு, நீ இதை பலி செலுத்துன்னு சொல்லும் போது ஆபிரகாம் ஒன்னும் வேதனைப்படல, ஒன்னும் படப்படக்கல. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை கூட்டிட்டு போய்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் பார்க்கிறாரு, பரவாயில்லையே, சொன்ன உடனே படபடப்பு வரல, அவனுக்கு நெஞ்சு வலி வரல, ஹார்ட் அட்டாக் வரல. இல்ல, ஒரு மாசம் கொடுங்க, என் பிள்ளையோட விளையாண்டுட்டு நான் பலி செலுத்தன்னு சொல்ல. உடனே கீழ்படுகிறாங்க, உடனே கீழ்படுகிறான், உடனே பிள்ளைய கூப்பிடுறான். ஆண்டவர் சொன்ன உடனே கவாப்பா போலாம், போய் அவன் கையிலேயே விறகு எல்லாத்தையும் கொடுத்து கூட்டிட்டு போறான். அவன் ஆபிரகாம் போற வழியில ஆபிரகாமை பார்த்து தான் குமாரன் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா கட்டை இருக்குது, கத்தி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆடு எங்கப்பான்னு கேட்கிறான்னா, ஆபிரகாமுக்கு ஈசாக்கினுடைய வயது சின்ன வயது இல்ல, ஒரு வாலிப வயதுல இருந்தான். அப்போ அவன் சொல்றான், எங்கப்பா ஆடுன்னு கேட்கிறான். அப்படின்னா ஏகப்பட்ட பலியை அவன் பார்த்திருக்க முடியும். தன்னுடைய தகப்பன் ஆபிரகாம் பலியிட்ட எல்லா பலியும் பார்த்திருக்க முடியும். அதனால கேட்கிறான், கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, ஆடு எங்கப்பா? அப்பா அவன் யோசித்து பாருங்க. அந்த வார்த்தை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய இறுதி எவ்வளவு உடைஞ்சிருக்குன்றது யோசிக்கணும். ஆபிரகாம் சந்தோஷமா சொன்னா, இல்லப்பா நீ தான் சொல்லல, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அவனுக்குள்ள இருந்த விசுவாசம், மகனே உனக்கு தான் நான் பலி கொடுக்கிறேன், மகனே உன்னை தான் நான் பலி செலுத்துறேன்னு ஆபிரகாம் ஈசாக்கையும் வேதனைப்படுத்தல, தானும் சொல்லி வேதனை ஆகல. அவன் சொன்னான், இல்லப்பா மலைக்குள்ள போறதுக்கு இன்னும் நேரம் இருக்குதப்பா, ஓ பலி செலுத்துறது இன்னும் நேரம் இருக்குதப்பா, பலிபீடம் கட்டுறதுக்கு நேரம் இருக்குது, அதுல எல்லா கற்களை வைத்து அடைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, ஓ அதுல விறகு வைக்கிறதுக்கு நேரம் இருக்குது, அதுல ஈசாக்க கடத்துற உனக்கு எனக்கு நேரம் இருக்குது. ஆனா அதுக்குள்ள என் அப்பா என் கர்த்தர் என் தேவைகளை சந்திப்போ, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவா, அவர் பார்த்துக் கொள்ளுவா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, ஓ அவர் பார்த்துக் கொள்ளுகிறவர், அவர் பார்த்துக் கொள்ளுகிறவர். நீ விசுவாசத்தோடு ஆண்டவர் கீழ்ப்படிந்தா உன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஓ அவர் உன் தேவைகளை பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஓ உன்னுடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். சொல்றான், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். மோரியா மலைக்கு வந்து மோசேயே எப்படி ஆண்டவர் பேசி அநேக அற்புதங்களை செய்தார், அதே போல ஆபிரகாமோடு பேசினார், பரிசுத்தவான்களோடு பேசின எல்லா காரியங்களையும், எத்தனையோ காரியங்களை வேதத்தில் சொல்லலாம். ஆனால் ஆபிரகாம் தன் மகனை அங்க அவனும் கட்டுறான். கடைசியில அவன் காலையும் கையும் கட்டும் பொழுது, அப்பா அவன் சத்தியமா கேட்டான், அப்பா ஏன்பா என்ன கட்டுறீங்க? மன்னிச்சுக்கோ மகனே, உன்னை எனக்கு கொடுத்தது அவர்தான், உன்னை கேட்பவரும் அவர்தான், என்னை மன்னித்துக் கொள். நான் இரக்கமற்ற தகப்பன் அல்ல, நான் இரக்கமற்ற தகப்பனுக்கு என் மகனை பலி செலுத்தவில்லை. கவனியுங்கள், நான் இரக்கமற்ற தகப்பனுக்கு என் மகனை பலி செலுத்தவில்லை, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மீது இறக்கப்படுகிற என் தகப்பனுக்கு பலி செலுத்த நான் வந்திருக்கிறேன். என் தகப்பன் கடைசி நேரத்தில் இறங்குகிறவர், உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர், அவர் இறங்குகிற தெய்வம், அவர் தம்மை கூப்பிடுகள் மேல் இறங்குகிறவர் அவர். அப்படின்னு ஆபிரகாம் அந்த ஈசாக்கை கட்டி பண்ணும்போது ஆபிரகாம் ஒன்றும் எவ்வளவு வேதனை இருக்கு. ஈசாக்கு ஒன்று சொல்லல, அவன் கத்தியை ஓங்கின பொழுது 12:22 அவர் 22:12 சொல்றாரு, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிற இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். கவனிங்க பிரியமானவர்களே, நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்பதை ஆண்டவர் பார்க்கணும். நீயா சொல்லக்கூடாது நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை நீ எவ்வளவு பயப்படுற, தசம்பாகத்தில் எப்படி பயப்படுற, ஜபத்தில் எப்படி இருக்கிற, கடவுளுக்கு கொடுக்கறதுல, ஆலயத்தில், டைமிங்ல, கர்த்தருக்காக நீ எந்த விதத்தில் நீ பயப்படுற ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏன் உன்னை ஆசீர்வதிக்கல? உன்னை ஆண்டவர் பார்க்கிற பயம் உனக்குள்ள இல்ல. அதனாலதான் உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்துக்கு நீனே தடையா இருக்கிற, ஆண்டவர் அல்ல, நீயே தடை. உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அவர் அல்ல, நீயே தடை. உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்திற்கு நீயே தடை, அவர் அல்ல. ஆபிரகாம் பயப்படுகிறவன் என்பதை
நான் அறிந்திருக்கிறேன். ஆபிரகாம் தன் மகனை பலியிட வேண்டும் என்ற தேவ கட்டளையின் நோக்கம் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கீழ்ப்படிதலையும் பார்க்கிறாரு. ஆதியாகமம் 22 15-18 இருந்து பார்க்கும்போது ஆபிரகாமை பார்த்து, நீ அவனை ஒப்பு கொடுத்த இந்த காரியத்தை செய்தபடினால நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கவே. எப்ப இந்த காரியம் நடந்த பின் கத்தி ஓங்கின உடனே கொண்டு போறான் ப்ராசஸ். ஆபிரகாமுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். உன் மகனை பலி செலுத்தணும். எங்க? இந்த மலை மேல தகன பலி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் ப்ராஜெக்ட் என்ன வேணும்? பலி செலுத்துறதுக்கு ஆடு வேணும். ஆட்டுக்கு பதிலாக தான் யார் இருக்கிறாரு? ஈசாக்கு. அதுக்கு கட்டை வேணும். அதுக்கு பலிபீடம் கட்டுறதுக்கு பொருள் வேணும். அதை வெட்டுறதுக்கு கத்தி வேணும். அதை எரிக்கிறதுக்கு, அது தகன பலி செலுத்துறதுக்கு நெருப்பு வேணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். ஆடு மட்டும் இல்ல, ஆடு மனுஷன் ஈசாக்கு தான். எல்லாத்தையும் கொண்டு போறான். ப்ராஜெக்ட், பெரிய ப்ராஜெக்ட் ஆபிரகாம் பண்றான். சாதா வேலை இல்லையா. உன் பிள்ளைய கூட்டுட்டு போறதே கஷ்டம், கேட்கறதே கஷ்டம், கூட்டு போறது கஷ்டம், பலிபீடம் கட்டுறது, அவனை கட்டுறது கஷ்டம், அவனை கடத்துறது கஷ்டம், அவன் மேல வெட்டுறது ரொம்ப கஷ்டம் ஐயா. யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. மனநிலையை பாருங்க. அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவருடைய பிளட் எவ்வளவு வேகமா சர்க்குலேட் ஆயிருக்கும். அவருடைய சிந்தை எவ்வளவு குழம்பி போயிருக்கும். எதுவுமே குழம்பல. நம்மள மாதிரி இல்ல. ஆபிரகாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், ஒரு பரிசுத்தவான், தேவனின் குரலை கேட்ட ஒரு தேவ மனிதன். ஆகையால அவன் அந்த ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணி கொண்டு போய் பலி செலுத்துறதுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஓகே, ஆடை தூக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறான். விறகு, கட்டை, அது பலிபீடம் எல்லாத்தையும் கட்டிட்டான். இப்போ கத்தி தூக்கிட்டான், கட்டிட்டான், எல்லாத்தையும் காலை கட்டி கடத்திட்டான். இப்போ கத்தியை தூக்கி இப்போ வெட்ட போறான். ஒரு இடத்துல ஆபிரகாம் அழுவல, ஒரு இடத்துல ஆபிரகாம்ப்பா நீங்க இன்னொரு பிள்ளை கொடுப்பீங்களா, அது நான் வெட்டினா அப்படிலாம் கேட்கல. எல்லா ப்ராசஸ் பக்காவா போயிட்டு இருக்குது. கத்தியை ஓங்கும் போது சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளை மேல கையை போட்டுறாத, கத்தியை போடுங்கல. ஈசாக்குக்கு பதிலாக நான் ஒரு ஆட்டு கடாவை வச்சிருக்கிற பலி செலுத்துன்னு சொல்றான். எப்போ நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறியோ அப்போது ஆண்டவர் உன் வாழ்க்கையின் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவார். எப்போ நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறியோ அப்போ வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை அன்றைக்கு துவங்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலே, விசுவாசத்திலே கீழ்ப்படிந்ததினாலே அவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் அவன் செய்யறான். பிரியமானவர்களே, நாமும் கூட நாம் நேசிக்கக்கூடிய, அதிகமாய் ஆண்டவரை காட்டில் ஏதாவது ஒன்றை நேசிக்கிறோமா? இல்லை, நம்மால் நேசிக்கப்படுகிற காரியங்களை கர்த்தருக்கு கொடுக்க நமக்கு உள்ளம் இருக்கிறதா, இருதயம் இருக்கிறதா, மனநிலை, மனப்பான்மை இருக்கிறதா, மனப்பக்குவம் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஆண்டவர் கேட்டார் உண்மை, ஈசாக்க கேட்டார் உண்மை, பலி கொடுக்க சொன்னார் உண்மை. ஆனா ஈசாக்க கர்த்தர் திருப்பி தந்தார். உன்கிட்ட வாங்கி தின்னு பொழைக்கிற சாமி என் சாமி இல்லை. நீ பொழைக்கிறதுக்காக உனக்கு சோறு போடுற சாமி, நீ வாழ்றதுக்காக உனக்கு உயிரை கொடுத்த சாமி, நீ நல்லா இருக்கணும்னு உனக்காக சந்தோஷத்தை கொடுத்த சாமி, நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னு உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியை தந்தவர் உன் சாமி. அவர் தான் இயேசு சாமி. இல்லன்னா நீனு ஆமான் ஜாமி இல்ல, நீ ஆமா போடுற ஜாமி இல்ல, நீ ஏசப்பா ஜாமி. நீ உண்மையா பார்க்கணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும்? இதையெல்லாம் நீ விசுவாசிக்கணும், கீழ்ப்படியணும். எப்போ நீ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்றியோ அப்போ ஆண்டவர் திருப்பி தருகிறவர், உனக்கு கொடுக்கறதை எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி தருகிறவர். அவர் சொல்றாரு பாருங்க, உலகத்திலேயே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரே பேங்க், உலகத்திலேயே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரே பேங்க் ஜீசஸ் பேங்க். ஆமென். பைபிள்ல படிக்கலையா? இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி படிக்கலையா? 30, 60, 100. நீ
10 ரூபாய் கொடுத்தா உனக்கு எவ்வளவு தருவாராம்? 100 மடங்கு திருப்பி தருவார். அப்படின்னா எவ்வளோ? 100 மடங்குன்னா என்ன? 10 ரூபாய் அப்படியே இருக்கும். 100 மடங்கு என்ன? 110 ரூபாய். 10 ரூபாய்க்கு எவ்வளவு கொடுக்குறாரு? 100 ரூபாய் கொடுக்குறாரு. அப்போ அசல் அப்படியே இருக்குது, உனக்கு லாபம் மட்டும் எவ்வளோ? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். திருப்பி தருகிறவர். எப்படி? திருப்பி தருகிறவர். சொல்லுங்க எல்லாரும், திருப்பி தருகிறவர். பேங்க் திவால் ஆகலாம், அல்லது சிப்பண்டு திவால் ஆகலாம். ஆனா ஆண்டவருடைய ஊழியத்துல, ஆண்டவருடைய பணியில, ஆண்டவருடைய ராஜ்யத்துல போட்டவங்களுக்கு நோ திவால், நோ திவால். நீ திவால் ஆகவே மாட்ட. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஈசாக்கை திருப்பி தந்தார். நீ கொடுக்கிறது எல்லாத்தையும் நீ ஆளும்படி மறுபடியும் மறுபடியும் உனக்கே திருப்பி தருகிற தெய்வம் அவர். அவர் திருப்பி தருகிற தெய்வம் அவர். இப்போ நான் என்ன சொன்ன மெசேஜின் தலைப்பு? நிரம்புகிற வரைக்கும் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 6 கச்சாடியை நிரப்பினாரா இல்லையா? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 6 கச்சாடி எவ்வளவு பேர் சாப்பிட முடியும்? 6 கச்சாடியில தண்ணீரை நிரப்புனாங்க. அது திராட்சரசமா மாறுனுச்சு. கல்யாணத்துக்கு வர்றவங்க எவ்வளவு? 50 பேர் இருப்பாங்களா? 1000 பேர் இருப்பாங்களா? அப்ப 6 கச்சாடி 1000 பேருக்கு போதுமா? 5000 பேருக்கு போதுமா? நாம் நிரம்பும் வரை கச்சாடியை நிரப்புகிறவர். கையை தட்டுங்களேன், கையை தட்டுங்களேன். நாம் நிரம்பும் வரை, நம்மை நிரப்பும் வரை கச்சாடி நிரம்பி கொண்டே இருக்கும். 5 அப்பம் 2 மீன் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? மீதி எத்தனை கூட எடுத்தாங்க? அப்படின்னா 5 மீன் 2 அப்பத்தை ஆசீர்வதிச்சு சீஷர்கிட்ட கொடுங்க பண்ணாரு. எடுக்க எடுக்க நம்மை நிரப்ப, அவங்க வேதம் சொல்லுது, திருப்தி அடைந்த பின் அவர்களை அனுப்பினார். நிரப்பும் வரை நிரப்புகிறவர். சொல்லுங்க, நிரப்பும் வரை. சொல்லுங்க, fill until full. நம்மளை நிரப்புகிற வரைக்கும் நம்மளை நிரப்பிக்கிட்டே இருப்பார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? 5 அப்பம் 2 மீன் அநேகருக்கு 5000 பேர் கொடுத்து மீதி எடுக்க கொடுத்தார். ஒரு அம்மா இருந்தாங்க, சாரிபாத் விதவை. அந்த அம்மா பேர் தெரியல. சாரிபாத்துல இருந்த ஒரு விதவைன்னு பேர் இருக்குது. அந்த அம்மா ஒலிமுக வாசல்ல உட்கார்ந்து இருந்த எலியா சந்திக்கிறான். 2 விறகு பொறுக்கிறா. எலியா சொல்றான், இங்க வாமா, என்ன பண்ற? நானும் பிள்ளையும் சாவதற்கு முன்னாடி நாங்க ரொட்டி சுடுறதுக்கு 2 விறகு பொறுக்கிறோம். எத்தனை விறகு? சொல்லுங்களேன். அப்போ அவர் கேட்கல, உன் பானையில் எவ்வளவு இருக்குன்னு கேட்கல. அவ தான் சொன்னான், பானையில் ஒரு பிடி மாவு, கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய். மாவை அளவு சொல்லிட்டான். எவ்வளோ? எண்ணெய்க்கும் அளவு சொல்லிட்டான், கொஞ்சம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரொட்டி சுடுற வரைக்கும் என்ன இருக்குது? ஆனா மாவு எவ்வளவு இருக்குது? அளவு கரெக்டா சொல்லிட்டான். அப்படின்னா மாவுல என்ன இல்லை? இதோட பேலன்ஸ் இல்லை. எண்ணெய் கொஞ்சம் அப்படின்னா, அப்போ எண்ணெயில என்ன இல்லை? பேலன்ஸ் இல்லை. சொல்லுங்களேன், நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சொல்லுங்களேன், மாவுல என்ன இல்லை? எண்ணெயில என்ன இல்லை? என்ன இல்லை? பேலன்ஸ். பேலன்ஸ்னா என்ன அர்த்தம்? எதுவுமே கிளியர்னு அர்த்தம். காலின்னு அர்த்தம். காலின்னு அர்த்தம். பேலன்ஸ்ல 000 இருந்துச்சுன்னா பேங்க்ல பணம் இல்லை. பேலன்ஸ்ல 888 இருக்குதுன்னா லட்சங்களை தாண்டி இருக்குதுன்னு அர்த்தம். பேங்க்ல போயிட்டு பாஸ்புக் கொடுப்பாங்க சிலவங்க, மாசம் மாசம் ஏதாவது பேலன்ஸ் இருந்தா பாருங்களேன். 7000 ரூபாய் இருக்குதுமா, சரி 2000 ரூபாய் எடுத்துக்கிறேன். இல்லைம்மா சம்பளம் போடல, பேலன்ஸ் இல்லைம்மா, சரிங்க சார் போயிடுவோம். பாஸ்புக் எடுத்துட்டு இவங்கிட்ட ஒரு மாவு நோ பேலன்ஸ், அது தவிர பேலன்ஸ் இல்லை. இப்போ எலியா சொல்கிறார், கவனிக்கணும். போ சுற்று, அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு கொடுத்துருன்றார். நீ போ,
அந்த ஒரு பிடி மாவை சின்ன அடைய செஞ்சு எடுத்துட்டு வாண்டுறார். அவன் சொல்கிறா, பேலன்ஸே இல்லையே, இன்னொரு கொஞ்சம் மாவு இருந்தால் என்ன செய்யலாம், சுட்டு கவனிக்கணும், என்ன செய்யலாம், இன்னும் கொஞ்சம் இருந்தால் அவர் கொஞ்சம் சாப்பிடலாம், தப்பு இல்லை, நோ பேலன்ஸ். ஆனால் இருக்கிறது ஒரு பிடி, அதை சுட்டி எடுத்துகிட்டு வந்து எலியா கிட்ட கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு. இப்போ பானையில் என்ன இல்லை, எண்ணெயில் என்ன இல்லை, இப்போ மாவும் எண்ணெயும் யார் வாயில் இருக்குது சொல்லுங்களேன், எலியா வாயில் இருக்குது. சாப்பிட்டுட்டு சொல்கிறாரு, இப்போது 3 வருஷம் 6 மாதம் இன்னும் பஞ்சம் இருக்கும், மழை இருக்காது, மாவு பாத்திரம் இருந்துச்சுல்ல அதை போய் திறந்து பாரு, எண்ணெயை பாத்திரம் இருந்துச்சுல்ல திறந்து பாரு, 3 வருஷம் 6 மாதம் நீ ஊருக்கே சமைச்சு போட்டாலும் என்ன குறையாது, மாவு எண்ணெய் போய் பார்த்து எடுக்கிறா. பானையில் செலவழியில் எண்ணெய் கலசத்தில் ஆண்டவர் கொடுக்குறவங்களுக்கு பேலன்ஸ் இருக்குமா இருக்காதா? ஆண்டவர் கொடுக்காதவங்களுக்கு எப்பவுமே நோ பேலன்ஸ். இல்லை 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 இல்லை. ஆனால் ஆண்டவர் கொடுக்குறவங்களுக்கு I have balance. I have balance. I have balance. Lakhs, 2 lakhs, 5 lakhs, 10 lakhs, crores. Hallelujah. I have balance in my account. Yes. I have balance. நீ கர்த்தருக்கு கொடுக்கலன்னா காசு இல்லை, வாடகை கொடுக்க முடியல, வட்டி கட்ட முடியல, இல்லை 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 இல்லை. எவ்வளோ கடைசியில் உங்களை எங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டேன், பேங்க்கில் சேர்த்துட்டேன்னா கரெக்டாக கொண்டு வந்தேன்னா பேங்குக்கு பிடிச்சி இப்போ உங்கள்கிட்ட பிடுங்காமல் இருப்பேனா நான், இப்போ உங்கள்கிட்ட வாங்காமல் இருப்பேன். அதுக்கு தான் பாஸ்டர் பிரசங்கத்தில் எங்கேயோ இழுத்துட்டு போய் எதையோ ஒன்று சொல்லி பிடிங்கிறீங்க பாஸ்டர். பிடுங்கலை தாயே, கர்த்தருக்கு கொடுத்து நீ அவர்கிட்ட இருந்து பிடுங்கு, அவர்கிட்ட கொடுத்துட்டு பிடுங்க அவர்கிட்ட இருந்து. ஆமென் 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 ஆமென். கர்த்தருக்கு கொடுக்குறவங்க பேங்க்ல என்ன இருக்கும், பேலன்ஸ் இருக்கும். கொடுக்காதவங்க பேங்க்ல என்ன இருக்காது, பேலன்ஸ். சொல்லுங்களேன். இப்போ இதுல ஒரு சத்தியத்தை சொல்றேன், பணத்துல ஒரு பேலன்ஸ் சொல்லிட்டு இன்னொரு இது பேலன்ஸ் சொல்றேன். வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்காதவங்க பேலன்ஸே இருக்க மாட்டாங்க, அன்பேலன்ஸா இருப்பாங்க, சல்லாடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்து பாருவோம் வாழ்க்கையும் பேலன்ஸா இருக்கும், பேலன்ஸா இருக்கும். அல்லேலூயா. ஐயா தட்டுங்களா ஐயா, பேலன்ஸா இருக்கும். உன் லைஃப்ல என்ன இருக்காது, ஸ்ட்ரகிளே இருக்காதுங்க. எவனா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், எவனா போகட்டும், நோ ப்ராப்ளம். I am balanced in Christ. நான் இயேசுக்குள்ள நான் பேலன்ஸா இருக்கேன். ஆமென். வாழ்க்கை பேலன்ஸு கற்றுக் கொடுத்துட்டேன். சில நேரத்தில் போய் சொல்லுவோம், பைக்கில் ஏற்றும் போது ஒரு ஆளை ஏற்றினா பேலன்ஸ், 5 பேரை ஏற்றினா பேலன்ஸே 10ல் இறங்கடா அப்படின்னு. ஆனால் வாழ்க்கை என்ற உன் லைஃப்பில் நீ பேலன்ஸே இல்லை, உன் வாழ்க்கை உன் குடும்பம் ஆடாது ஆடாது ஆடாது. ஸ்ட்ராங்காக போவேன், ஸ்ட்ராங்காக போவேன். உனக்குள்ள பேலன்ஸ் யார் தெரியுமா? இந்த பக்கம் சாஞ்ச இப்படி ஏசு இருப்பார் பேலன்ஸ், இப்படி சாஞ்சா இப்படி ஏசு இருப்பார். 2 பக்கமும் ஏசு இருந்து உன்னை பேலன்ஸா, உன்னை யாரும் சாய்க்க முடியாது, யாராலையும் உன்னை தள்ள முடியாது. 2 பக்கமும் யார் இருக்கிறாங்க உன்னை பேலன்ஸா வச்சுக்கிறது? இந்த பக்கம் ஜாக்கி, இந்த பக்கம் ஜாக்கி. நீ ஜாக்கி, நீ போ வாக்கி, நீ பயப்படாத. ஜாக்கி நீ போ வாக்கி, வாக்கிங்கில் போகலாம். ஏன்னா இந்த பக்கம் நான் உழாதபடிக்கு ஜாக்கி வச்சிருக்கிறேன், இந்த பக்கம் உழாதபடி ஜாக்கி. கார் ரிப்பேர் பண்ணுறவங்கள போய் பாருங்கள், ஜாக்கின்னு வச்சுருப்பாங்க. அதை போட்டு தான் டயரை கழட்டுவாங்க. ஏன்னா பேலன்ஸ் வச்சுட்டு தான் இன்னொரு பேலன்ஸை உள்ளே வைப்பாங்க. ஜாக்கி இல்லை கதை கந்தல் ஆகிடும். இயேசு உன் வாழ்க்கையில் இல்லை, உன் வாழ்க்கையில் நோ பேலன்ஸ். நோ பேலன்ஸ், நோ பேலன்ஸ். வாழ்க்கையிலையும் பேலன்ஸ் இல்லை, பேங்க்லேயும் பேலன்ஸ் இல்லை. அபிஷேகத்தில் நிரம்பி கர்த்தர் என்ன செய்கிறோம், அது கிடையாது. வாழ்க்கையில் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நீங்கள் எனக்கு 1 லட்சம் கொடுத்தார், 50,000 கொடுத்தார் அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? ஆத்தா கொடுத்தா, அம்மா கொடுத்தா, அவன் கொடுத்தா, நான் அங்கே
எந்த டகால்ட்டி வேலைலாம் இங்க பண்ணக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு நீ சொல்லு. ஆமென். சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இருக்குதா உனக்கு? அந்த தைரியம். அப்பா பாஸ்டர் ஜான்சன் பணக்காரன் கிடையாது, நான் சாதாரண ஏழை தான். நான் ஏழை தான். ஆண்டவர் என்ன பணக்காரனா வைப்பார். நீ ஏழைன்னு பார்க்காத, உன்னை பணக்காரனா வைப்பார், உன்னை ஐஸ்வர்யனா வைப்பார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லி முடிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல என்ன சொல்றாரு? எடுத்தவங்க டக்குன்னு வாசிக்க பார்க்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கையை தட்டு, நல்ல தட்டுங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீ இருந்தா உன் குறைவை கிறிஸ்து நிறைவாக்குவார். நீ கிறிஸ்து உனக்குள்ள இல்லைன்னா உன் வாழ்க்கையில நிறைவு இருக்காது, குறைவு தான் இருக்கும். கரெக்ட்? கரெக்டா நான் சொல்றது? வாரம் வாரம் அடிச்சுதான் அனுப்புறீங்க, நாங்க திருந்துற மாதிரி இல்லை பாஸ்டர். எப்படியோ பிரசங்கத்துல எங்களை சாப்பிட்டு அடிக்கிறீங்க. நாங்க இருக்கிற மாதிரியே எங்க பேங்க்ல பேலன்ஸே இல்லாட்டாலும் பரவாயில்ல, சர்ச்சில மட்டும் நாங்க கொடுத்துருவோம் நினைச்சிடாத. எங்க வாழ்க்கையே பேலன்ஸ் இல்லாம போனாலும் பரவாயில்ல, நாங்க கடவுளுக்கு கொடுக்க மாட்டோம். நாங்க எதுக்கு கொடுக்கணும்? நீ கொடுக்காத. ஆனா எங்க போய் விழுவுன்னு உனக்கே தெரியாது, சக்கரை எங்க கழுண்டுன்னு தெரியாது. ஜாக்கி இல்லாத வண்டி, லாக்கி இல்லாத வண்டி. ஜாக்கி இல்லாத வண்டி, லாக்கி இல்லாத வண்டி. சொல்லுங்க, ஜாக்கி இல்லாத வண்டி, லாக்கி இல்லாத வண்டி. கரெக்டா இல்லையா? பிரசங்கம் கேட்கறது பெருசு இல்லை, சொல்லலாம். அதன்படி ட்ரை பண்ணி பாருங்க, உன் லைஃபே மலர்ந்துடும், வாழ்க்கையே பிளஸ்ஸிங்கா மாறிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில நிரம்பும் வரை நிரப்புகிறவர், நிரம்பும் வரை 3 வருஷம் 6 மாசம் நிரம்பிட்டே இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டில் சாப்பாடு எப்பவுமே இருக்கணும். சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாம் என்ன ஆயிட்டாங்க பொம்பளைங்க சகோதரிமார்கள்லாம், சுகி சாப்பிட்டு சுகமே இல்லை, ஸ்விக்கி சாப்பிட்டா சுகமே இல்லை, ஜொமோட்டோ சாப்பிட்டா டொமோட்டோ ஆகிடும். ஜொமோட்டோவில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் டொமோட்டோவாக ஆகிடுவீங்க, டொமோட்டோ தக்காளி மாதிரி ஆகிடுவீங்க. அப்படி நீங்கள் என்ன பண்ணும், ஜொமோட்டோ ஸ்விக்கி இதெல்லாம் கிராக்கர் எல்லாம் ஆயிட்டீங்கன்னா கிராக் விட்டுரும். இப்போ ஒரு ஆப் வந்துருக்குது, கிராக் விட்டுரும். பர்கர் ஆயிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு உங்கள் கதை, எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் நிரம்பும் வரை சொல்லுங்களேன், நிரம்பும் வரை சொல்லுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்க சாப்பிட்டு மூக்கல வர்ற அளவு வரைக்கும் நிரப்புனாராம் வயிற்று. ஆமென். தண்ணிய தேவை வரைக்கும் நிரப்புனாராம். அல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 23ல, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம், என் பாத்திரம், என் பாத்திரம். ஆண்டவரே அளந்து ஊத்த மாட்டாரு, ஊத்திக்கிட்டே இருப்பாரு, நிரம்பி வழிகிற வரைக்கும் ஊத்துவாரு. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில நிரம்புற வரைக்கும் ஊத்திக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தியை திரும்ப 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 யூடியூப்ல போட்டு கேளுங்க, உன் வாழ்க்கையை மாறிடும். இப்போ நீங்க சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி நிரம்பும் வரை சத்தமா சொல்லுங்க, நிரப்புகிறவர். நோ பேலன்ஸ், நோ பேலன்ஸ், நோ பேலன்ஸ், நோ பேலன்ஸ். வாழ்க்கையும் பேலன்ஸா இருக்கணும், பேங்க்லயும் பேலன்ஸ் இருக்கணும். வாழ்க்கை பேலன்ஸா இருந்தா பேங்க்ல பேலன்ஸா இருக்கும். பேங்க்ல பேலன்ஸ் இல்லைன்னா வாழ்க்கையிலும் பேலன்ஸ் இல்லை.
கரெக்டா இல்லையா? பணத்தில் பர்ஸில் பணம் இருந்துச்சுன்னா தைரியம் வேறு மாதிரி. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கிட்டா அப்படி ஆளுடைய நடையே வேறு மாதிரி இருக்கும், போடுற சுடிதாரே வேறு மாதிரி இருக்கும், பேசுகிற பேச்சே இருக்கும். லிப்ஸ்டிக் அடித்தாவே தெரியும் சம்பளம் வாங்கியிருக்குது, ஹீல் செருப்பு போட்டாவே சம்பளம் வாங்கியிருக்கு. 15ஆம் தேதி வரைக்கும் வண்டி அப்படியே கொஞ்சம், 28ஆம் தேதி வண்டி கொஞ்சம் மூவ் ஆகாது, 29ல் வண்டி ஓரமாக நிறுத்திடுவோம், பூட்டி போட்டுருவோம், 30ல் சுத்தமாக என்ன ஆகாது, தள்ளவே முடியாது. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்குறவங்க பேலன்ஸு இருந்துக்கிட்டே இருக்கும். எடுக்க 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 ஏடிஎம். ஆமாம், ஏடிஎம் கூட சில நேரத்தில் அவுட் ஆஃப் சர்வீஸ் இருக்குது, பணம் இல்லைன்னு இது போடா இன்னொரு ஏடிஎம்முக்கு போனது. ஏசு அவுட் ஆஃப் சர்வீஸ் இல்லை, அவர் ரெகுலர் 24/24 ஹவர்ஸ் சர்வீஸ். அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவாரா? பேங்கே பணம் இல்லைன்னு சொல்ல, நாளைக்கு வாங்கணும். ஏசு பேங்க்ல பணம் இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டா? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? அப்போ ஆண்டவருக்கு இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? கொடுத்தா என்ன இருக்கும்? பேலன்ஸ் இருக்கும். 2 பேலன்ஸ் இருக்கும். வாழ்க்கைங்கிற ஒரு பேலன்ஸ், அப்புறம் 3வது சொன்னேன், ஜாக்கி இல்லாட்டினா நீ லாக்கி இல்லை, ஜாக்கி இல்லாட்டினா நீனே லாக்கி இல்லை. அதெல்லாம் அவெல்லாம் லாக்கியே பட மாட்டான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தமிழ் அது இல்லை, யூஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. அவெல்லாம் லாக்கி பட மாட்டான்ப்பா, இந்த மாதிரிலாம் இல்லைப்பா இப்போ அப்படின்றாங்கல்ல. வாழ்க்கையில் ஜாக்கின்றது இயேசு. இயேசுவை வாழ்க்கையில் இல்லாட்டினா நீ லாக்கியே இல்லை. ஆமென். எழுந்து நிற்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் என் வீட்டில் இங்கே பேலன்ஸ் இருக்கணும், என் வாழ்க்கையில் பேலன்ஸ் இருக்கணும், நான் ஆண்டவருக்காக ஓடணும். நிரம்புகிற வரைக்கும் அவர் நிரப்புகிறவர். அவர் நமக்காகவே தன் குமாரனாகிய இயேசுவை கொடுத்தவர். அந்த வாழ்க்கையை, அந்த காரியத்தில் பழைய ஏற்பாட்டில் இந்த ஆபிரகாமை பார்த்தோம். வார்த்தை உங்கள் வாழ்க்கையை பெரிய மாற்றத்துக்குள்ள, தாக்கத்துக்குள்ளே கொண்டு வரும். செய்தியை தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.